பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும். ஆல்ரெடி அமலில் இருந்த திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தினார் முதல்வர் விஜய். இதுக்கு முன்னாடி எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட்டு. அப்படியா? இப்ப பாரு சீன. படிச்சிங்களா? படிக்க தெரியுமா? என்ன விஷயம் குறிப்பிட்டிருக்குன்னு தெரியாமையே முதலமைச்சரும் பார்க்காம என்னங்கடா உங்கள் நாயோங்கிற. யார் கொடுத்த தைரியம் உனக்கு இது? யார் கொடுத்த தைரியம்? அந்த வெட்டிப்பய சீமான் என்ன எதுக்குமே லைக் இல்லாதவன் அவன் கொடுத்ததா? அது சரி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எங்கே தெரியும்? ஒரு எம்எல்ஏ ஒரு சீட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போயிருந்தா அங்கே நடக்கிற விஷயம் தெரியும். நம்ம தான் 15 வருஷமாக குத்த வச்சே உட்காந்துருக்கோமே, நம்மளுக்கு எப்படி தெரியும் விஷயம்? வெக்கமாகவே இல்லைன்னா ஒரே ஒரு இடைத்தேர்தல் இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல் எதுலையாவது ஒரு சீட்டை நீங்கள் ஜெயிச்சிருங்க, உங்களை பற்றி பேசுகிறத நான் விட்டுருதேன். மானங்கட்ட நாய்ங்களா, 15 வருஷமாக தோத்துக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சி எப்படி தான் உங்களாலாம் வாய்க்கொழுப்பாக பேச முடியுது வெக்கமே இல்லாமல்? சரி, நீ பேசினாதான் உனக்கு, உன் புருஷனுக்கு, உன் பிள்ளைக்கு, உன் அப்பனுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு, இல்லைனா நான் ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். மானங்கட்ட நாயே. தேங்க்யூ.